பண்புடவர்களே, பாரத குலமாதர்களே, தமிழ் தாகிய மெங்கங்களே, தாராத வீர சிங்கங்களே, கர்வத்தின் தாய்களே, காக்கும் செய்களே, தரணி போற்றும் தியாகிகளே, தமிழ் பண்டிதர்களே, பெரியோர்களே, பேரின்பம் கொண்டவர்களே, தாங்கள் அனைவர்களுக்கும் என்னோட முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டவங்க கூட உடுதொன்று வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதன்றி பெண் சொல்வார். ஏன் உனக்கு நேரி இங்கு எதிர்களை இல்லை என்று சமுதாயப்படி தொங்குபட்டால் உண்டு வாழ்வு என உலகத்தில் ஒற்றுமையான வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கை.
இதுதானா? ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. எத்தனை அழகு. ஆமா ஆமா, சீன் வந்து ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமைக்கு ராசன் ஆலப்பட்டி கல்லம்பட்டிக்கு ஆலவேலுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. ஆஹா. ஆனா இப்பேற்பட்ட அழகான ஒரு நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது என்ன சிறப்பு. நேற்று தான் சீன் கட்டாமல் போயிட்டார் கோபத்துல. நானும் சொல்லலையா, அவர் நாடகம் சொல்லணும்னு சொல்லலையா. அந்த இருக்கத்தான் செய்யும், கோபம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்தணுமே பயன்படுத்தலையே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கணும். ஆனா இருந்தாலும் வந்து அதை சொல்லாத ஏந்த வருவேன். நான் நாடகம் வாங்கியே சொல்லிட்டேன், சீன உங்க பொறுப்பு நீங்க ராசன் சொல்லிருங்க. சரி, அவங்களும் சொல்லலை. அவர் பாட்டுல யாருமே சொல்லலையா, அப்புறம் என்னத்துக்கு நம்ம சீன கட்டணும் அப்படின்னு பேச அவருக்கு போயிட்டாரு. போயிட்டு போறாரு. இருந்தாலும் இப்ப கட்டிருக்காருல்ல. சரி, இப்ப பார்க்கின்ற பொழுது கேட்கறாரு. அவரு செல்ல பிள்ளை, நம்ம நாடகத்துக்கு ராஜு பிள்ளை. இந்த நதிவரத்தினுடைய சிறப்பு, இந்த நதிவரத்தினுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பாக இருக்கிறது தெரியுமா? நதியோரம் நீயோரே நானே என்று நூலிடம் சொல்ல ஆனந்த ஆனந்தம் சொல்ல
அழக பரணம் வைத்து அவள் கையில் வெள்ளி கமான் கொடுத்து அவள் கமானில் கல் வைத்து ஆளோரும் சோ என்ன காணும் இந்த காலத்துல இசையை கேட்கின்ற பொழுது குழல் இறுதி யாழ் இறுதி என்பார் தன் மக்கள் மலர் சொல்லி கேள்வர் இந்த மக்களுடைய குரலை கேட்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரே ஒரு வேலை நல்ல பருவமான அழகான இந்த வயசை பார்க்கின்ற பொழுது ஆமா என் தம்பி ஆமா நிலவுக்கு என் மீது என்ன கோபம்? நிலவுக்கு என் மேல் எதுக்கு கோபம் சொல்லி கேட்கணும்ல? எதுக்கு தானே கேட்டேன். சின்ன பிள்ளைல 5 வயதுல அறியாத பருவத்துல உன்னை வாக்கு கொடுத்தல்ல. சரி, நீ நம்பிராசனுக்கு மகளாக பிறந்து உன் இனத்தவர்களோடு உன்னை அடைய வருவேன் என்று சொன்னனே. அப்படி சொல்லிட்டு போன மனுஷன் தான் வல்லையேன்னு சொல்லி என் மீது கோபம். அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கு. இந்த ஒரே வார்த்தை கட்டுப்பட்டாச்சு. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த ஒரே இடம் பண்ணுங்க. இப்ப நான் நிலவுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன். நீங்க அடுத்த என்ன சொன்னீங்க? என்னடி கோபம் அங்கேதான் இருக்கு. என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. மலருக்கு என்னடி கோபம் முல்லாய் மாறியது. நிலவுக்கு
கருப்பா வாடா என்னடா தம்பி யாரு அண்ணே வாராங்க கூட எங்க மாதிரியே ட்ரெஸ் போட்டு வரிய ஏன் உங்களை மாதிரி போட்டு வந்து எழுதி வச்சிருக்கோம் நீ யாரியா நீ நான் வேட்டைக்காரன் நீ வேட்டைக்காரனா ஆமா நீ வேட்டைக்காரனா வேட்டையில ரொம்ப சேட்டைக்காரன் நான் ரொம்ப சேட்டைக்காரன் நான் ஒரு ஞாபகம் நாளைக்கு வச்சுக்க. நான் ஒரு நாளைக்கு 3 வேட்டை ஆடுறேன் அறிந்து 3 வேட்டை ஆடுறேன் என்ன வேட்டை 3 வேட்டை கன்னி வேட்டை கன்னி வேட்டை ஆ. இது வரைக்கும் கன்னி வேட்டை ஆடிக்கே ஆடலையா ஆடி இருக்கல எத்தனை கன்னி ஒரு கண்ணில 3 வேட்டை அது எப்படி 3 பேரை எப்படி அந்த வேட்டை ஆடுவ நீ எத்தனை வேட்டை ஆடுவ நான் சொல்றேன் முதல்ல ஏற்கனவே ஒரு வேட்டை ஆ. அது அந்தரத்துல வேட்டை இப்ப நான் வேட்டைக்கு வந்திருக்கேன் பூலோகத்துல வேட்டை ஆஹா. நான் 2 வேட்டை நீ எத்தனை வேட்டை 3 வேட்டைங்கிற காலையில ஒரு வேட்டை மத்தியானம் ஒரு வேட்டை நைட்டு ஒரு வேட்டை காலையில செய்வது என்ன வேட்டை எல்லாம் ரொம்ப அவட்ட ஆ? இதை கேளு காலையில செய்ய வேண்டியது வேட்டை என்ன வேட்டை ஒரு வீடு கோட்டமா இருக்குன்னா என்ன காரணம் ஆ, உனக்கு நாட்டம் சரியில்லைன்னு அர்த்தம் ஆ? முடங்க ராகம் வரும் ஆஹா. புழங்க போக வரும் ஆஹா. குணங்க ரோகம் உண்டாகும் ஆஹா. ஏற நீங்க யாரு என்ன விஷயம் வந்து அதை சொல்லுங்க விவரமா என்ன பழகத்தான் நட்பு ஆ? வெறுத்தாத்தான் வெறுப்பு ஆ. பழகித்தான் நட்பு ஏதாச்சும் சொல்லணுமேன்ற அடிச்சு விடக்கூடாது நல்ல இன்சுல்லா இருந்தாலும் அந்த இன்பம் இந்த கேட்பதற்கு இன்பம் என்ன விஷயம் வந்து அதை சொல்லியா என்ன என்ன விஷயம் வந்து யார் நீ அதோ பார்த்து இருக்க வெள்ளிமலை எங்க தெரியுது தெரியுதா தெரியலையா அதை தாண்டி தெரியுது ஆமா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இல்ல அதை தாண்டி தெரியுதுங்க அதை தாண்டி ஒரு வெள்ளிமலை ஆ, சரி. அந்த வெள்ளிமலையில புரிவிக்கப்பட்ட கண்ட விடுவேன் நான் ஓஹோ இங்க எதுக்கு வந்த வேட்டைக்கு மான் உள்ள போச்சு எதுக்குள்ள வச்சு இந்த விரட்டிய வேகத்தில் மான் உள்ள போயிருந்தோம் மானு பூணு தெரிஞ்சு போய் என்ன பத்தி உனக்கு தெரியாது உனக்கு போட்டா பப்புனுக்கு போயிடும் இங்க இரு. மான் எங்க வச்சிருக்க மாடு தின வளர்த்துக்குள்ள போச்சு யாரு எதுக்குள்ள வச்சாங்க ஆமா இப்பதான் போட இங்க வா ஏன் நான் நிக்கும் போது நீ உள்ள வரமுடியல என்ன தப்பு செஞ்ச நான் தப்பு செஞ்சா உள்ள போகணுமா ஆமா தப்பு செஞ்சா உள்ள இருப்பேன் தப்பு செய்தா உள்ள போகணுமா ஆமா தப்பு செஞ்சா உள்ள இருப்பேன் இந்த இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்? திருவள்ளுவர் ஒரு அழகா ஒரு கவிதை ஒரு பாடல் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? திருக்குறள்ல என்ன என்னது என்ன என்ன சொன்னாரு? யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துரையும் கல்லாதவார்ன ஓஹோ. யாதானும் ஆ. நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துரையும் கல்லாதவாறு ஆ. பாவம் செஞ்சவன் எங்க போகணும் எங்க வரணும் பாவம் செய்தவன் எங்கே போகணும் என்ன செய்ய சரி கொலை செஞ்சா எங்க போகலாம் கொலை செஞ்சா ஜெயிலுக்கு தான் போகணும் பாவம் செஞ்சா எங்க போகலாம் பானை செய்யறவனா பாவத்தை செஞ்சா பாவத்தை செஞ்சா எங்க நரகத்துக்கு போகலாம் நரகத்துக்கு போகலாம் புண்ணியம் செய்தவன் எங்க போகலாம் புண்ணியம் செய்யவன் வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் 3 பேத்துக்கு 3 வகையில ஒரே கவிதையில ஒரே பாடல சொன்னார் அதுக்கு நாடாமல் ஊராமல் சாந்தனவி கல்லாத சரி நாங்க என்னுடைய பேரு கந்தன் எங்க அப்பா சடையன் எங்க அம்மா சடைச்சி உங்க அப்பா யாரு இன்னைக்கு உனக்கு நேரம் வந்து இல்லாதனால பேச இந்த வெட்டி சாப்பிட மட்டும் பேசக்கூடாது. அப்படியா இந்த நேரத்தை உருவாக்குறது யார் தெரியுமா நம்மளே உருவாக்குறது நம்ம உருவாக்குறதா அப்புறம் நேரம் நம்ம உருவாக்கப்பட்டது நேரமும் காலத்தை அனுசரிக்கிறவன் யார் தெரியுமா யாரு யாரு அறிவாளி நல்ல படித்த அறிவாளி அப்படியா? காலத்தோட ஒத்து போகணும் ஆ? சரி, நான் காலம் கண்டறியவன் கோலம் கொண்டு குரங்கு கூப்பிடான சரி காலத்தை நம்ம தான் சரி பார்த்து நடக்கணும் நம்ம அப்படியா காலம் நம்மளை கேட்டு நிக்காது அது வந்து போயிட்டு தான் இருக்கு இந்த காலத்தோட நம்ம ஒத்துழைக்கணும் சரி வேடுவரே என்ன? உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன் என்ன நீங்க சிறந்த வேடுவர் ஆமா ஏன்னா இந்த இதுக்கு உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது சரி அதனால கேட்கிறேன் ஆ. நீங்க உண்மையாலுமே கந்த வேடு தானா ஏன்டா உனக்கு காலகாத்தால இந்த மாதிரி சந்தேகம் இல்ல இன்னைக்கு தான் நான் உசுரோட பார்த்தேன் ஏடா இதுக்கு முன்னாடி செத்த உணத்தை பாத்தியா ஓவியத்துல பார்த்திருக்கேன் வரைபடத்துல பார்த்திருக்கேன் நேரடியா பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கோம் சத்தியமா? நான் யாரும் தெரியலையா நீங்க எங்க மாமா இசையரசமையன் ஆனா நம்பிராஜன் தெரியுமாயா நம்பிராஜன் ஆமா நம்பிராசன் அங்க போனே ஆமா எங்க அத்தை அவர் மயந்தேன் நானு இந்த 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்தது நான் நடுவுல வந்தேன் பொம்பளை பிள்ளை மற்றவங்கள ஓரத்துல இல்ல வந்தேன் பொம்பளை பிள்ளை வந்து வளர்த்து எடுத்ததாக எனக்கு ஒரு கேள்வி சரி மாப்பிள்ள நீ எதுக்கு வந்தீங்க எல்லாருக்கும் தான் என்னை பிடிச்சிட்டு போவா உன்னை பிடிச்ச நான் நினைச்சுக்கிறேன் என்னை கூட்டிட்டு ஊருக்கு போகணும்னு நினைச்சேன் உன்னை பிடிச்சாதான் என் காரியம் நடக்கும் உன்னை வச்சுட்டு நான் காரியத்தை செய்யணும் என்னைய வச்சு செய்யறேன் வலிக்காம இருக்கட்டும் இப்ப என்ன விஷயம் அதை சொல்லியா மாப்பிள்ளை, நான் தேடி வந்த மானம் இல்ல மான் வடிவான வங்க ஒரு தங்கச்சி வள்ளி என் தங்கச்சி உனக்கா நான் சேர்த்து வைக்கிறேன் நீ போகுது போ எது வேணாலும் பிடிச்சாம
பக்கத்து பீமன் தான். மாப்பிள்ளை இது யார் யார்? நீ கந்த உடனே இல்லை சகினியா? மாப்பிள்ளை இது யார் யார்? யாரு ஆடி பாடி வேலை செஞ்சா? இது ஒரு தங்கச்சி ஆடி பாடி கலைஞ்சு அழுகுறது. ஆணுக்கு ஒரு பிள்ளை காட்டினா ஒன்றும் சரியா இருக்காது. அளவோட பெற்றுக்கணும். ஆமாம், பறிச்சு ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேடு. பிள்ளை கேடு. இது என் தங்கச்சி. என் தங்கச்சி உன் தங்கச்சி வருது. ஏ வருது வருது, ஏ விலகு விலகு, நெஞ்சலில் வெளியே வருது. நம்முடைய சின்ன சின்ன கல்பறைக்கு நம்ம இடத்துக்கு வேடூர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? இனத்தவர் நல்ல குணத்தவர் மானை துரத்தி வந்தாரா? சரி. அவர் துரத்தி வந்த மாடு சட்டாரத்து உள்ள ஊண்டு. சொல்லிட்டு அப்பப்போ போங்க. இதைய மண்டையில அடிச்சு. எங்க போச்சா? நான் மண்டையில அடிச்சேன். அந்த பிள்ளை வாயால தொண்டையால கிழிச்சு எடுத்து பிடிச்சு. வேடூர் வந்திருக்கிறாரா? நம்ம இடத்தவராச்சு. அம்மா பாவம் மானவர் ரொம்ப வருத்தத்துல இழைச்சு போய் நிக்கிறாரு. மான தேடி வந்தாரா? நான் பரண்மையில இருந்து கவலை காக்குறேன். நான் மான பார்க்கல. நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ அந்த பாலை கொடு. இல்ல பழத்தை கொடு. பழம் சாப்பிடீங்களா பாலை சாப்பிடீங்களா? பால் பழம் இருக்கு. பால் இருக்கு. நான் பாருங்களேன், தவறு கிடையாது. ஏன்னா பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலத்தை துங்க கரிபோ தூமணியே சங்கத்தமிழ் மூன்றனுக்கு தான் அப்படின்னு நாளை கொடுத்துட்டு மூளை கேட்டா அங்க அபய பிராட்டி பால் கொடுத்தாங்க. யாருக்கு? விநாயக பெருமான். அதனால ஏன் தோழி கொடுக்கறது தவறு கிடையாது. நான் கொடுத்துருவேன். இங்க இருக்கலாம் பாலும் கையம் பாலுமே இருக்கு. கொடுத்து நாளைக்கு கொலைகேசில யாரு? சரி வேண்டானா? நம்ம இடத்தவர் ஆயிட்டாரு. பாவம் பொழைச்சு போகட்டும். அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். நேரங்காலங்கள் போக போக எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம பாத்துப்போம். நீங்க உள்ள போய் கவலை பாருங்க. வர